Hello guys, 12th standard accountancy உடைய first chapter 19th illustration தான் பார்க்க போகிறோம். முதல்ல கொஷின் வாச்சிடலாம். அர்ஜுன் carries on grocery business and does not keep his book on double entry basis. The following particular have been extracted for his book. இப்போ நான் எனக்கு கொஷின் என்ன சொல்ல வராங்கன்னா, அர்ஜுன் ஒருத்தன் க்ராசரி பிஸ்னஸ் இது ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சரியாக பண்ணலன்னா, அவனோட புக்ஸை வந்து சரியாக கீப் பண்ணல. அதனால் நம்ம கீழே இருக்க ஃபாலோயிங்ஸை வச்சு நம்ம பர்டிகுலர்ஸ் வச்சு நம்மளை வந்து இதை பண்ண சொல்கிறாங்க. முதல்ல கொஷினை வச்சிடலாம். பர்டிகுலர்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க 20,000, க்ளோசிங் பேலன்ஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாக்கோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 9,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து சண்டே டெப்டார்ஸுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 2,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 5,300 கொடுத்துருக்காங்க. அடுத்து சண்டே கேட்டர்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 5,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 4,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஷ் அட் பேங்க், கேஷ் வந்து பேங்க்கில் இருக்குது. அது எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 4,000, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 6,000 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 showed the following. அதர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன? அட்வர்டைசிங் வந்து 4,700 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் வேர் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ 2,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்ரிஷியேட் பிளான்ஸ் அண்ட் மிஷினரி பை 5%. டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொவைட் 300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31 March 2019 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆனி டேட். இப்போ கொஷினில் வந்து என்னென்ன கொடுக்கலன்னா, முதல்ல வந்து கேபிட்டல் கொடுக்கல, பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்களா? பர்ச்சேஸ் டோட்டல் சேல்ஸ் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் கொடுக்கல. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் கொஷினில் கொடுக்கல. அடுத்து பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கண்டுபிடிக்கல. கேபிட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அஃபேர் வச்சு நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அஃபேர் பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அஃபேரில் என்னென்ன தேவை? லயாபிலிட்டி, அசட்டும் லயாபிலிட்டியும் தேவை. நம்மளுக்கு கொஷினில் என்னென்ன அசட் கொடுத்துருந்தாங்க? கேஷ் அட் பேங்க். நம்மளுக்கு கேஷ் அட் பேங்க் வந்து நம்மளுக்கு அசட்டு. கேஷ் அட் பேங்க் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 2 கொடுத்துருந்தாங்களா? நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எடுக்கணும். நம்ம வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எடுக்கணும். இதே நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறதா இருந்தால் நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து கேபிட்டல் தானே கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 4,000 கொடுத்துருந்தாங்க கொஷினில். அதை நம்ம எடுத்தாச்சு. அடுத்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து அசட்டு தான். அதனால் 9,000 வந்து ஸ்டாக்ஸ் அசட்னால அசட் சைடு போட்டிருக்கணும். அடுத்து வந்து சண்டே டெப்டார்ஸ் நம்மளுக்கு வந்து அசட்டு எவ்வளோ 2,000. அடுத்து வந்து பிளான்ஸ் அண்ட் மிஷினரி நம்மளுக்கு வந்து அசட் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ 2,000, 20,000. அடுத்து வந்து லயபிலிட்டி சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் நம்ம காசு தரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு லயபிலிட்டினால நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி சைடு வந்து 5,000 போட்டாச்சு. அடுத்து வந்து கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சா? இப்போ நம்மளுக்கு எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்குது? இந்த சைடு வந்து வெறும் கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சைடு நம்மளுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 35,000 கிடைக்குது. இந்த 35,000 வந்து லயபிலிட்டி சைடு மாற்றிடணும். லயபிலிட்டி சைடு மாற்றிட்டு இந்த 5,000 கிரெடிட்டார்ஸுக்கு தான். இந்த 5,000 கிரெடிட்டார்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எவ்வளோ 30,000. இந்த 30,000 நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பர்ச்சேஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? டெப்டார் சைடு கிரெடிட்டார் சைடு நம்மளுக்கு வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டார் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெப்டார் சைடு வரும். அடுத்து என்ன? டு கேஷ் பெய்ட். நம்ம கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்போ நம்மளுக்கு வந்து டெப்டார் சைடு வரும். கேஷ் எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கோம்? 64,000 நம்ம வந்து கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 22,000 வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 4,000 க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் போட்டாச்சா? இப்போ இந்த சைடு நம்ம டெப்டார் சைடு தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 70,000 வருது. இந்த 70,000 வந்து நம்ம கிரெடிட்டார் சைடு மாற்றணும். கிரெடிட்டார் சைடு மாற்றணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 5,000 இருக்கா? இந்த 5,000 வந்து 70,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 65,000. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம கிரெடிட்டுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 65,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொஷினில் என்னென்ன கொடுக்கல? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, பர்ச்சேஸும் கொடுக்கல. நம்ம கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, பர்ச்சேஸையும் கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ நம்ம கொஷினில் கொடுக்காத ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன கொடுக்கல கொஷினில்? பர்ச்சேஸும் கொடுக்கல, கேபிட்டலும் கொடுக்கல. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st March 2019. ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் போட என்ன தேவை நம்மளுக்கு? ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் தேவை. கொஷினில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து என்ன போடணும்? டூ பர்ச்சேஸ் டூ பர்ச்சேஸ் நம்மளுக்கு வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணல இங்கே, அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ? 65,000 நம்ம கண்டுபிடிச்சோமா? இப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேஸோட நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்துச்சு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? 2,000 வந்துச்சு. அப்போ இந்த 65,000ஓட 2,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 63,000 போட்டுடணும். அடுத்து வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. கேரேஜ் வந்து இன்வெர்ட்ஸ் ஆகிருக்குது. அப்போ வந்து அது 8,000. அப்போ இந்த வந்து கிரெடிட் சைடில் வந்து பை சேல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கொஷின்லேயே கொடுத்தாங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க? 85,000 சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. எவ்வளோக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு? 1,000 சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. 1,000 வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணனால ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா நம்ம வந்து அதை லெஸ் பண்ணணும். 85,000 வந்து நம்ம 1,000 லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 84,000 கிடைக்கும். அடுத்து வந்து பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ? 16,000. அப்போ இது ரெண்டுத்தில் நம்மளுக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு 1 lakh வருது. இந்த 1 lakh அமௌண்ட்டை வந்து நம்ம டெப்டார் சைடு மாற்றணும். டெப்டார் சைடு மாற்றிட்டு இப்போ இங்கே இருக்க அமௌண்ட் இருக்கா? இந்த 9,000, இந்த 63,000, 8,000 இது நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த 1 lakh நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 20,000. நம்மளுக்கு வந்து டெப்டார் சைடில் கிடச்சதுன்னா நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து பை 2 கிராஸ் ப்ராஃபிட் இருக்கா? இது வந்து நம்ம கிரெடிட்டார் சைடில் நம்ம மாற்றும் போது பை கிராஸ் ப்ராஃபிட்னு வந்துடும். நம்ம இந்த 20,000 வந்து நம்ம கிரெடிட்டார் சைடு மாற்றிடணும். அடுத்து வந்து லாஸ்ட் சைடு வந்து நம்ம டெப்டார் சைடு வந்து அட்வர்டைசிங் நம்ம காசு கொடுத்துருக்கோம். அப்போனா நம்மளுக்கு வந்து லாஸில் போகும். அட்வர்டைசிங் எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம்? 4,700 கொடுத்துருக்கோம். அடுத்து டு டெப்ரிசியேஷன் அண்ட் மிஷினரிக்கு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 1,000 ஆயிருக்கு. அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். நம்மளுக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னால் நம்மளுக்கு பேட் டெப்ட்ஸ்னால நம்மளுக்கு வராத காசு தான். அப்போ டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னால் நம்ம டவுட்டில் இருக்குது. அப்போ இந்த நம்மளுக்கு இன்னும் காசு வரல இன்னும். அப்போ இந்த 300 வந்து நம்மளுக்கு டெப்டார் சைடு தான் வரும். அடுத்து வந்து அமௌண்ட்லாம் போட்டாச்சா? இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடில் எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்குது? நம்மளுக்கு கிரெடிட்டார் சைடு தான் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கிரெடிட்டார் சைடு வந்து நமக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து இந்த கிரெடிட்டார் சைடில் இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம டெப்டார் சைடு மாற்றிட்டு இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3 அமௌண்ட் இருக்கா? இந்த 3 அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம இந்த 20,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 14,000. நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? இந்த நெட் ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு கேபிட்டல். இந்த நெட் ப்ராஃபிட் ஆன்சர் கிடச்சிருக்கு இந்த 14,000. இந்த 14,000 வந்து கேபிட்டலாக வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அடுத்தது நம்ம என்ன போடணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் தான் போடணும். இப்போ அடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் என்ன? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும்? லயபிலிட்டி, அசெட் அதே மாதிரி தான். இப்போ நம்ம அசெட் சைடு என்னென்ன போடணும்? கேஷ் அட் பேங்க். நம்ம வந்து கேஷ் அட் பேங்க்னால் நம்ம வந்து கேஷ் அட் பேங்க்கில் வந்து நம்ம 2 அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் அமௌண்ட்டு, க்ளோசிங் அமௌண்ட்டு. நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்போ போடணும்? இயர் எண்டிங்கில் தான் போடணும். இப்போ இயர் எண்டிங்னா நம்ம க்ளோசிங் அமௌண்ட் தான் கொடுக்கணும். க்ளோசிங் அமௌண்ட் தான் எடுக்கணும். க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 6,000 இருக்குது. அடுத்து ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கணும். எவ்வளோ? 16,000. அடுத்து சண்டே டெப்டார்ஸ் எவ்வளோ? 5,300. இதில் வந்து நமக்கு கொஷினில் கொடுத்தாங்க ப்ரொவிஷன் வந்து நம்ம லெஸ் பண்ண சொன்னாங்க. சண்டே டெப்டார்ஸில் எவ்வளோ? 300. அப்போ நம்ம 5,300 300 நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 5,000. அடுத்து வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? 20,000. அதில் வந்து டெப்ரிசியேஷன் தான் தேய்மானம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம்னா அது தேய்மானம் ஆகுதுல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து இயர் எண்டிங்கில் வந்து டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அது எவ்வளோ ஆயிருக்கு? 1,000 ஆயிருக்கு. அப்போ 20,000 வந்து நம்மளுக்கு 1,000 லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 19,000 கிடைக்கும். இப்போ இந்த அசெட் சைடில் அமௌண்ட் எடுத்தாச்சு. அடுத்து வந்து லயபிலிட்டி சைடு என்ன பண்ணணும்? கேபிட்டல் முதல்ல போட்டுருணும். கேபிட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? 30,000 கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து ஆட் நெட் ப்ராஃபிட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சல நம்ம கடைசியாக நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 14,000 நம்ம ஆட் பண்ணிடணும். அடுத்து வந்து டிராயிங்ஸ் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொன்னால் நமக்கு 44,000 கிடைக்கும். இந்த 44,000 நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் பண்ணணும். இந்த நெட் ப்ராஃபிட்டோட நம்ம டிராயிங்ஸ் வந்து லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 2,000 லெஸ் பண்ணணும். அப்போ 44,000 வந்து 2,000 லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 42,000 கிடைக்கும். அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. சண்டே கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? 4,000. அப்போ 42,000 4,000 ஆட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு 46,000 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு அமௌண்ட் வந்து டேலி ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி டேலி ஆகல நம்ம சம்மில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிருக்கு. இப்போ 2 சைடும் வந்து அசெட் சைடும் 46,000 கிடச்சிருக்கு, லயபிலிட்டி சைடும் 46,000 கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் டேலி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த இல்லஸ்ட்ரேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே, பாய்.